ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து காராமணி காரக்குழம்பு ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து காராமணி ஊற வச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு ஆட் பண்ணி இப்போ வேக வச்சிடலாம் 2 விசிலு. காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கோம். அது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே வந்து ஒரு பெரிய வெங்காயமும் 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா உப்பு போட்டு வதக்கலாம். கல் உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதக்கலாம். இப்போது இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தக்காளியே கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது நல்லா வதக்கலாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் ஆல்ரெடி ஆஃப் இது வெந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம். இப்போது நம்ம கத்திரிக்காய் போட்டிருந்தோம்ல, கத்திரிக்காய் வெந்துச்சு. கத்திரிக்காய் வந்தோடனே நம்ம வேக வச்ச காராமணி ஆட் பண்ணிக்கலாம். காராமணி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 கொதி வரட்டு. இதில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு ஸ்பூன் ஒற்றைக்கடலை தண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 கொதி வந்தோடனே சுட சுட காராமணி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.